மொழிபெயர்ப்பில் நிகரன்கள். இரு மொழிகளுக்கிடையே நடைபெறும் மொழிபெயர்ப்பு செயல்பாட்டில் மொழியோட கோட்பாடு அடிப்படையாக அமைந்துள்ளனுங்கிறாங்க. ரெண்டு மொழிக்கு நடைபெறும் செயல்பாட்டில் மொழியோட கோட்பாடுங்கிறது ரொம்ப அவசியம் அப்படிங்கிறாங்க. சமூக நிகழ்வுகளை கட்டமைக்கும் மொழியானது சமூக நிகழ்வுகளை கட்டமைக்கிற மொழிங்கிறது நாடு உடல் என்று மனிதர்களை பாகுபடுத்தி வெவ்வேறு பிரிவினராக்கும் நிலையில் இத்தகையோரிடம் தொடர்பினை ஏற்படுத்திடும் தகவல் தொடர்பு கருவியாகவும் விளங்குகிறது. மொழிபெயர்ப்பை பற்றி இந்த இடத்துல சொல்கிறாங்க. மொழியில் நோக்கில் மொழிபெயர்ப்பில் நிகழும். மொழியில் நோக்கில் தான் என்னதுங்க மொழிபெயர்ப்பு நிகழுமாமா. சூட்சுமங்களையும் தொகுத்து ஆராய்ந்திட வேண்டும். சில கடினமான இதெல்லாம் நம்ம அது தொகுத்து நம்ம ஆராய்ச்சி செய்யணுங்கிறாங்க. அப்பொழுது தான் அறிவியல் அடிப்படையில் மொழிபெயர்ப்பை விளங்கி கொள்ள முடியும். அடுத்தது, மொழியியல் வல்லுநர்கள் மொழிபெயர்ப்பில் நிகரன்கள் பெருமிடத்தை பற்றி நுணுக்கமாக விளக்கியுள்ளனர். நிகரன்கள் பற்றிய பன்முகத்தன்மைகளை அறிந்திடும் போது மொழிபெயர்ப்பின் அடிப்படைகளை மொழியில் நோக்கில் விளக்கி கொள்ள வேண்டும். அப்போ என்ன சொல்கிறாங்க, நிகரன்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நுணுக்கமாக இந்த இடத்துல விளக்கியிருக்காங்க. நிகரன் என்றால் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். ஆங்கிலத்தில் நிகரனுக்கு ஈக்குவலன்ஸ் அப்படிங்கிற சொல்ல சொல்கிறாங்க. தமிழில் பார்த்திங்கன்னா இதுக்கு நிகரன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மொழிபெயர்ப்பின் இலக்கணத்தை வரையறுக்க முயன்ற மொழியியலாளர் மொழிபெயர்ப்பில் நிகரன்கள் என்ற சொற்களை பயன்படுத்துகின்றனர். அப்போ மொழிபெயர்ப்பு அப்படின்னா அதுக்கு இலக்கணம் அப்படிங்கிறது வரையறுக்க முயன்ற அந்த மொழியியலாளர்களை என்ன சொல்கிறாங்க, மொழிபெயர்ப்பில் நிகரன்கள் அப்படிங்கிற சொல்லை பயன்படுத்துகிறாங்களாம்மா. அப்போ நிகரன் அப்படிங்கிறது மொழிபெயர்ப்பில் ரொம்ப முக்கியமான ஒரு செயலாக பயன்படுதுங்கிறாங்க. மூலப்பிரதியில் உள்ள பொருண்மைக்கு இயன்ற வரையிலும் நெருக்கமாக அமையும் வடிவத்தை நிகரன் என்று வரையறுக்கின்றன. அப்போ என்ன சொல்கிறாங்க, மூலப்பிரதியில் இருக்கிறத அப்படியே இந்த நெருக்கமாக அமையக்கூடிய மூலப்பிரதியில் என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே நம்ம மொழிபெயர்க்கும் போது மற்ற மொழியில் அது நெருக்கமாக அமைகிற அந்த வடிவத்தை தான் என்ன சொல்கிறாங்க, நிகரன் அப்படின்னு சொல்லி வரையறுக்கிறாங்க அறிஞர்கள். மூலமொழியில் உள்ள கருத்தை பெருமொழிக்கு பெயர்த்திடும் மொழிபெயர்ப்பாளர்கள் மூலமொழிக்கு இணையான நிகரன்களை பெருமொழியில் தர வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது. இந்நிலையில் மொழிபெயர்ப்பு செயல்பாட்டின் நிகரன்களை கண்டறிதல் முக்கிய இடம் வகிப்பதை அறியலாம். மூலத்துக்கு இணையான பெருமொழி நிகரன்களை கண்டறியும் செயல்முறையே மொழிபெயர்ப்பு. அப்போ மூலத்துக்கு இப்போ ஒரு தமிழில் இருக்கிற சொல் ஆங்கிலத்தில் இருக்காது. அதுக்கு இணையான நிகரன்களை இப்போ கடல் அப்படின்னா அதுக்கு தகுந்தமான ஆங்கிலத்தில் கண்டறிக்கிறது தான் என்ன சொல்கிறாங்க, மொழிபெயர்ப்பு அப்படிங்கிறாங்க. அப்போ மூலத்துக்கு இணையான பெருமொழியில் என்னன்னு சொல்கிறாங்க, நிகரன்களை கண்டறிய தான் மொழிபெயர்ப்பு. மூலத்துக்கு இணையான பெருமொழி அப்படின்ற வார்த்தையை இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க, நிகரன்களை கண்டறியும் செயல்முறை தான் மொழிபெயர்ப்பு அப்படிங்கிறாங்க என்று இதை யார் சொல்கிறாங்கன்னா ஐசோட்டர் பின்ச்கின் வரையிலக்கணம் ஆய்வுக்குரியதுங்கிறாங்க. அப்போ மூலத்துக்கு இணையான பெருமொழி நிகரன்களை கண்டறியும் செயல்முறையை மொழிபெயர்ப்பு என்ற ஐசோட்டர் பின்ச்கின் வரையிலக்கணம் ஆய்வுக்குரியதுங்கிறாங்க. மூலத்துக்கு இணையாக பெருமொழியில் நிகரன்களை கண்டறிதலே மொழிபெயர்ப்பின் மைய செயல் என்பது நிகரன்களின் தேவையாக புலப்படுகிறது. நிகரன்களோட விளக்கம் அப்படின்னு பார்ப்போம். நிகரன்களோட விளக்கம் அதை சொல்கிறாங்க, மூலத்தின் பொருளை பெருமொழியில் தரும் விதத்தில் மூலத்தில் உள்ள உருபன்கள் மூலத்தில் இருக்கும்ல மூலமொழியிலிருந்து நம்ம மொழிபெயர்க்க போகிறோம். அந்த மூலமொழியில் இருக்கிற உருபன் சொற்கள் சொற்றொடர் பத்திகள் போன்றவற்றை பதிலீடு செய்யக்கூடிய பெருமொழி கூறுகள் மொழிபெயர்ப்பில் நிகரன்கள் எனப்படுகிறது. அப்போ மூலத்தில் நம்ம என்னென்னலாம் இருக்கும், மூலமொழியில் உருபன் சொற்கள் சொற்றொடர் பத்தி இதெல்லாம் இருக்கும்ல, அதுக்கு பதிலாக நம்ம செய்யக்கூடிய பெருமொழி கூறை என்னன்னு சொல்கிறாங்க, மொழிபெயர்ப்பில் நிகரன்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ ஒரு மூலமொழி நம்ம மொழிபெயர்க்கக்கூடிய மொழி, மூலமொழியில் இருக்க சொற்கள் எல்லாத்தையுமே என்ன சொல்கிறாங்க, சொற்கள் பத்தி சொற்றொடரை அதை நம்ம மாற்றக்கூடிய பதிலீடு செய்யக்கூடிய அந்த சொற்றொடர் இதெல்லாம் என்ன சொல்கிறாங்க, பெருமொழியை நிகரன் சொல்லி ஒரே வார்த்தையில் முடிக்கிறாங்க. மொழிபெயர்ப்பில் நிகரன் எனப்படுகிறது. மூலமொழி பிரதிக்கும் பெருமொழி பிரதிக்கும் இடையிலே தொடர்பியல் மதிப்பீடு இருக்குமெனில் அதுவே நிகரன் என்றும் லோத்ஃபி பௌவர் செய்தி விளக்கம் தருகிறார். இன்னொருத்தர் என்ன சொல்கிறாரு, முன்னாடியே ஒருத்தர் பார்த்தோம் ஐசோட்டர் பின்ச்கின் அப்படின்னு பார்த்தோம். மூலத்துக்கு இணையான பெருமொழி நிகரன்களே
கண்டறியும் செயல்முறையே மொழிபெயர்ப்பு நம்ம பார்த்தோம். மூலத்துக்கு என்ன இருக்கோ அதே மாதிரி பெருமொழியில் அதுக்கு இணையான நிகரன் இருக்குன்னு நம்ம பார்த்துட்டோம். அது வந்து ஐசோட்டர் வந்து சொல்லியிருப்பார். இங்கே வந்து யார் வராருன்னா லோத்ஃபி ஃபவர் சைதி அப்படிங்கிறவர் வராரு. லோத்ஃபி ஃபவர் சைதி என்ன சொல்கிறாருன்னா மூலமொழி பிரதி, இந்த இடத்துல அவர் வந்து பிரதி அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறாரு. மூலமொழி பிரதிக்கும் பெருமொழி பிரதிக்கும் இடையே தொடர்பில் இருக்கிற அந்த மதிப்பீடு இருக்குன்னா அதுதான் வந்து நிகரனுங்கிறாங்க. மூலமொழி பிரதிக்கும் பெருமொழி பிரதிக்கும் இடையே மதிப்பீடு ஒன்று இருந்துச்சுன்னா அதுதான் நிகரன்னு சொல்லிட்டு யார் சொல்கிறாரு? லோத்ஃபி ஃபவர் சைதி அப்படிங்கிற வந்து சொல்கிறாரு. இத்தகைய தொடர்பானது பின்வரும். அவர் வந்து என்ன சொல்கிறாரு? 9 நிலையை வந்து உள்ளடக்கியதாகும் அப்படின்னு சொல்லி அதையும் வந்து சொல்லி முடிக்கிறாரு. 1 சொற்பரல், 2வது கட்டமைப்பு, 3வது பாட இயல்பு. சொல் இருக்கணும், அதில் கட்டமைப்பு இருக்கணும், அதில் பாட இயல்பு இருக்கணும், வாக்கியத்துக்கு பொருள் இருக்கணும். 5வது என்ன சொல்கிறாரு? கூற்று பொருள் இருக்கணுங்கிறாங்க. 6வது முன்கருத்து இருக்கணும், நடை இருக்கணும், அதை வந்து அறியும் ஆற்றல் இருக்கணும், இலக்கிய விளைவு அப்படிங்கிறது இருக்கணும். இந்த 9 யார் சொல்கிறாரு? லோத்ஃபி ஃபவர் சைதி வந்து சொல்கிறாரு. சொன்ன அந்த 9 அப்படிங்கிற நிலையை வந்து தொடர்பியல் வந்து தகுதி பெற்றிருந்துச்சுன்னா அப்படிப்பட்ட நிகரன் அமையும் போது மொழிபெயர்ப்பானது மூலத்தில் எப்படி இருக்குமோ அனைத்து அம்சங்களையும் வந்து பெறும்னு சொல்லி சொல்கிறாங்க. நிகரன்களோட வகைப்பாடுகள் பார்க்கலாம். நிகரன்களை வந்து எவ்வாறு வகைப்படுத்துவது என்று மொழியியல் அடிப்படையில் வந்து பல்வேறு மொழியியலாளர்கள் விளக்கம் வந்து தந்திருக்காங்க. அத்தகைய வகைப்பாடல்கள் வந்து நிகரன்களை பற்றி கூடுதலாக வந்து அறிந்து கொள்ள உதவுதுங்கிறாங்க. ஜேசி காட்ஃபோர்டு அப்படிங்கிறவர், சூசன் ஃபாசன்ட், மெக்கேகர், யூஜி நைடா, சார்லஸ் டேப்பர் போன்ற அறிஞரோட பாகுபாடு இங்கே தொகுத்து வந்து தந்திருக்காங்க. ஒவ்வொருத்தராக நம்ம பார்ப்போம். அதில் வந்து காட்ஃபோர்டின் வகைப்பாடு பார்ப்போம். காட்ஃபோர்டின் வகைப்பாடுகள் மூல மொழியில் உள்ள அழகு, தொடர், கட்டமைப்பு போன்றவற்றை பெருமொழியில் கொண்டு வரும் மொழிபெயர்ப்பு நிகரன் என்பது அனுபவ வெளிப்பாட்டின் மூலமாக பெறப்படுவது என்கிறார் ஜேசி காட்ஃபோர்டு ஆவார் அப்படிங்கிறாங்க. ஜேசி காட்ஃபோர்டு அப்படிங்கிறவர் என்ன சொல்கிறாருன்னா மூலமொழியில் இருக்கிற அழகு, தொடர், கட்டமைப்பு போன்றவற்றை பெருமொழியில் கொண்டு வரும் மொழிபெயர்ப்பு தான் நிகரன் அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் எப்படி வரும்? அனுபவத்தோட வெளிப்பாட்டோட மூலமாக தான் பெற முடியும் அப்படிங்கிறாரு. இது யார் சொல்கிறாரு? ஜேசி காட்ஃபோர்டு அப்படிங்கிறவர் வந்து சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் நிகரனை வந்து பாட நிகரன், முறைசார் நிகரன் அப்படின்னு சொல்லி 2ஆக வந்து பகுக்கிறாரு. பாட நிகரன், முறைசார் நிகரன் அப்படின்னு 2ஆக பகுக்கிறாரு. பாட நிகரனில் மொழிபெயர்ப்பாளர் சொல்லின் பொருளுக்கு நிகரனை தேடுவதில்லை. அப்போ பாட நிகரன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொழிபெயர்ப்பாளர் வந்து சொல்லோட பொருளுக்கு வந்து நிகரனை தேடுவதில்லை. மூல மொழியில் காணப்படும் சூழலுக்கும் பெருமொழியில் முக்கியத்துவம் தருகிறார். அது சூழல் சார்ந்த தன்மை, பாடம் சார்ந்த தன்மை என வகைப்படுங்கிறாங்க. அப்போ பாட நிகரனில் வந்து காட்ஃபோர்டு என்ன சொல்கிறாருன்னா அந்த மொழிபெயர்ப்பாளர் காட்ஃபோர்டு அப்படிங்கிறவர் பாட நிகரனில் மொழிபெயர்ப்பாளர் எப்படின்னா சொல்லோட பொருளுக்கு வந்து நிகரனை வந்து தேடலை அப்படிங்கிறாங்க. அப்போ சொல்லோட பொருளுக்கு வந்து நிகரனை தேடலை, மூல மொழியில் என்ன இருக்குதோ அந்த சூழலுக்குமே அந்த பெருமொழியோட சூழலுக்கும் தான் முக்கியத்துவம் தர்றாரு. காட்ஃபோர்டு என்ன சொல்கிறாரு? சொல்லோட பொருளுக்கு முக்கியத்துவம் தரல, அந்த மூல மொழியில் காணக்கூடிய சூழலுக்கும் பெருமொழியில் முக்கியத்துவம் வந்து தராரு அப்படிங்கிறாங்க. சரிங்களா? அது சூழல் சார்ந்த தன்மை, அது எப்படி இருக்கணும்? அது சூழல் சார்ந்த தன்மை, பாடம் சார்ந்த தன்மை அப்படின்னு சொல்லி 2 வகையாக பிரிக்கிறாங்க. எது? இந்த பாட நிகரனை ஜேசி காட்ஃபோர்டு அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாரு. இது சூசன் பாஸ்னெட் மெக்கேஹர் அப்படிங்கிற அவரோட வகைப்பாடுகள் வந்து நம்ம பார்ப்போம். சூசன் பாஸ்னெட் மெக்கேஹர் வகைப்பாடு இலக்கிய மொழிபெயர்ப்புகளை எப்படி பார்ப்பார்னா தனது ஆய்வுகளுக்கு மூலமாக கொள்ளும் பாஸ்னெட் இலக்கிய மொழிபெயர்ப்பெல்லாம் வந்து எப்படி இது பண்ணுறாருனா தன்னுடைய ஆய்வுக்கு வந்து மூலமாக வச்சுக்கிறாராமா. யார்? இந்த சூசன் பாஸ்னெட் அப்படிங்கிறவர். ஒரு மூலமொழி பிரதிக்கும் பெருமொழியில் காணப்படும் இரு மொழிகளில் கூட அவர் என்ன பண்ணுறாரு? ஒரே தன்மையினை காண முடியாது என்கிறார். அப்போ என்ன சொல்கிறாரு? ஒரு மூலமொழியோட பிரதிக்குமே பெருமொழியில் காணப்படும் அந்த ரெண்டுக்குமே வந்து என்னதுங்க? 2 மொழிகளுக்கிட ஒரே தன்மையை வந்து நம்ம என்ன பண்ண முடியாது? 'காண முடியாது' என்கிறார். எனவே மொழிபெயர்ப்பியல் நிகரன் என்பதை 2 மொழிகளுக்கிடையே ஒரே தன்மையை வந்து நம்ம என்ன பண்ண முடியாது? 'காண முடியாது' என்கிறார். நிகரன் என்பதை
ஒரே தன்மையை கண்டறிவதாக அணுகுதல் கூடாது என்கிறார். அப்போ ஒரு மொழிபெயர்ப்பில் என்பது வந்து நம்ம எப்படி ஒரே நிகரனை வந்து பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். யார்? சூசன் பாஸ்னைட் அப்படிங்கிறவர். மேலும் அவர் போப்போவிக் என்ற மொழி பெயர்ப்பியல் வல்லுநர் குறிப்பிடும் 4 வகையான நிகரங்களை பின்வருமாறு விவரிக்கிறார். இன்னொருத்தர் யாருன்னா போப்போவிக் என்ற மொழிபெயர்ப்பியல் வல்லுநருங்களாமா. யார்? போப்போவிக் அப்படிங்கிற மொழிபெயர்ப்பு வல்லுநர் சொல்லக்கூடிய 4 விதமான நிகரன்களை பற்றி அவர் பின்னாடி சொல்கிறாருங்கிறாங்க. ஃபஸ்ட்டு மொழியில் நிகரன், அடுத்து சொல் இலக்கண ஒழுங்குமுறை நிகரன். ஃபஸ்ட்டு மொழியில் நிகரன் இருக்கணும், அடுத்து ஒன்றா சொல்லுக்கோ இல்லை இலக்கணத்துக்கோ ஒழுங்குமுறை நிகரன் இருக்கணும். மொழியில் நிகரன் இருக்கணும், சொல்லு இல்லைன்னா இலக்கணம் ஒழுங்குமுறை நிகரன். அடுத்து 3வது வந்து நடை நிகரன் இருக்கணும், செயற்பாட்டு நிகரன் இருக்கணும். நடை நிகரன் இருக்கணும், செயல்பாட்டு நிகரன் இருக்கணும். 4வது வந்து பாட நிகரன் இருக்கணும். 4வது என்ன இருக்கணும்? பாட நிகரன் இருக்கணும். இதெல்லாம் வந்து சூசன் பாஸ்னைட் மெக்கேகர் வந்து சொல்லலை. போப்போவிக் அப்படிங்கிற மொழிபெயர்ப்பு வல்லுநர் வந்து நிகரன் வந்து 4 வகையாக வந்து நம்மளுக்கு இங்கே பிரித்து சொல்கிறாரு.